நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி, குரோதி வருடம் ஆவணி மாதம் 4ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. யாரை வழிபடலாம்? முருகரை வழிபட காரிய தடைகள் நீங்கும். இன்றைய நாளில் யாருக்கெல்லாம் நினைத்தது நடக்கும் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, பலவிதமான குழப்பங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். வெளியூர் வாய்ப்புகள் சாதகமாக அமையும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளால் முன்னேற்றம் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபார பணிகளில் பொறுமையை கையாளவும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றமான தருணங்கள் உண்டாகும். அரசு தொடர்பாக எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, தந்தை வழி தொழிலில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகும். நண்பர்களை பற்றிய புரிதல் ஏற்படும். கடன் சார்ந்த சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும். கடகராசி அன்பர்களே, எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும். வாகன பயணங்களில் கவனம் வேண்டும். எதிர்கால சிந்தனைகள் மூலம் மனதில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். நெருக்கமானவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். சிம்ம ராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, பயணங்களின் முக்கியத்துவத்தை அறிந்து மேற்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். பொறுமையுடன் செயல்பட்டு எண்ணிய காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் விலகும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றமான சூழல் ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, உடன் இருப்பவர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். விருச்சக ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் உறவினர்களின் உதவி கிடைக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய தெளிவினை ஏற்படுத்தும். வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, சகோதரர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வது நல்லது. காது தொடர்பான பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்தில் மேன்மைக்கான முயற்சிகள் அதிகரிக்கும். புத்தக பணிகளில் ஆர்வம் உண்டாகும். மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து கொள்வீர்கள். மகர ராசி அன்பர்களே, பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் மேன்மை உண்டாகும். வாத திறமைகள் மூலம் இழுபறியான காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். புதிய நபர்களின் அறிமுகம் மற்றும் உதவிகள் மூலம் லாபம் மேம்படும். கும்பராசி அன்பர்களே, வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்லவும். மனதில் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் வேகத்தை விட விவேகம் அவசியம். எதிலும் திருப்தியற்ற சூழ்நிலை ஏற்படும். மீனராசி அன்பர்களே, சமையல் பணிகளில் முன்னேற்றமான சூழல் ஏற்படும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும்.